இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியர்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த செய்தியின் தலைப்பு, நம்முடைய போராட்டம் நல்லதாக உள்ளதா? போராட்டம் என்பது பொதுவானது. இந்த உலகத்தில் எல்லோருமே ஏதோ ஒரு காரியத்துக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இருப்பவர்கள் இல்லாதவைகளுக்காக போராடுகிறார்கள், இல்லாதவர்கள் இருக்க வேண்டிய காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் போராட்டத்தை நல்ல போராட்டம், கெட்ட போராட்டம் என 2 வகையாக பிரிக்கலாம். மகாத்மா காந்தியும் சுதந்திர போராட்ட வீரர்களும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று போராடினார்கள். வெள்ளையர்களோ இந்தியா சுதந்திரம் பெற்றுவிடக் கூடாது என்று போராடினார்கள். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக போராட்டம் நடத்துபவர்களும் இருக்கிறார்கள், உலகத்துக்காகவே போராடி கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். உலக இச்சைகளுக்காக போராடி கொண்டிருப்பவர்களை பிசாசானவன் வழி நடத்துகிறான். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று போராடுபவர்களை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதில் நல்ல போராட்டம் எது, கெட்ட போராட்டம் எது என்பதை இன்னும் பலர் தெரிந்து கொள்ளவில்லை. தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் சொந்த சந்தோஷங்களுக்காகவே போராடி கொண்டிருப்பவர்கள் பலர். அதே சமயம் ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு எதையாவது செய்வதற்காக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்திருப்பதற்காக போராடி கொண்டிருப்பவர்களும் பலர். இதில் மிகவும் கொடுமையான காரியம் என்னவென்றால், இந்த 2 வகையான மனிதர்களில் யார் மரித்தாலும் அவர்களுடைய கல்லறையில் நல்ல போராட்டத்தை போராடினார் என்றுதான் எழுதுகிறார்கள். தன் வாழ்நாள் முழுக்க தன் குடும்பத்திற்காகவே போராடி மரித்து போவது என்பது தேவையானது ஒன்றுதான், ஆனால் அது சுயநலமானது. ஆனால் அப்போஸ்தலராகிய பவுல் போன்றவர்கள் ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்க வைராக்கியமாக போராடினார்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று பவுல் அப்போஸ்தலன் திட்டமாக கூறுகிறார். இதை எழுதும் போது பவுல் அப்போஸ்தலருக்கு 60 வயது இருக்கும் என்று வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலருடைய வாலிப வயதில் ஆண்டவர் அவரை சந்தித்தார். ஆண்டவரை சொந்த இரட்சகனாக ஏற்றுக்கொண்ட பிறகு 60 வயதுக்குள் அவர் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து முடித்து விட்டார். அனைத்தும் ஆண்டவருக்காகவே என்பது இதில் விசேஷமான ஒரு அம்சம். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் எல்லோருமே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இதில் ஆண்டவருக்காக உருப்படியாக எதையாவது சாதித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு ஒரு கூட்டத்தை அழைத்து செல்கிற பாக்கியத்தை நாம் பெற்றிருந்தால் நம்முடைய ஓட்டம் நல்ல போராட்டத்தோடு கூட சேர்ந்து விடும். ஆண்டவருக்காக நாம் ஓடுகிற ஓட்டத்தில் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்பதல்ல. நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தாலே கர்த்தருடைய கருத்திலிருந்து நீதியின் கிரீடம் நமக்கு கிடைத்துவிடும். யாருக்காக நல்ல போராட்டத்தை ஓடுவது என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாம் தான். எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் கூட 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டதினால் முடிவு வரை அவர்களால் ஓட முடியவில்லை. அவர்கள் நடத்திய போராட்டம் எல்லாம் அவர்களுக்காகவே தான், ஆண்டவருக்காக அல்ல. கடைசியில் யோசுவாவும் காலேபும் மட்டுமே கானானுக்குள் சென்று சேர்ந்தார்கள். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு வாழ்க்கைதான். பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுவதைப் போலவே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் எல்லோரையும் போலவே பல போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அந்த போராட்டம் பரலோக ராஜ்யத்தில் உள்ள நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஓடினால் நம்முடைய போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கும். அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்காக ஓடுவோம். நமக்கு எதிராக வருகிற போராட்டங்களை சந்திப்போம், வெற்றி பெறுவோம். அதன் பிறகு நம்முடைய கல்லறையிலே இவர் நல்ல போராட்டத்தை போராடினார் என்று எழுதுவதுதான் நமக்கு பொருத்தமாக இருக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பல சவால்களை சந்திக்கிறோம், பல போராட்டங்களை சந்திக்கிறோம். வியாதிகளோடு போராடுகிறோம், பணத்துக்காக போராடுகிறோம், நல்ல செல்வாக்குக்காக போராடுகிறோம், உலகத்திலே சமாதானத்துக்காக நாங்கள் போராடுகிறோம். அப்பா, பல காரியங்களுக்காக நாங்கள் போராடினாலும் உமக்காக போராடுவதுதான் உன்னதமான பணி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அதுதான் நல்ல போராட்டம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா.
உமக்காக நாங்கள் ஓடி உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அதனால் வருகிற எவ்வளவு பின்விளைவுகள் மோசமானதாக இருந்தாலும் அதையெல்லாம் சந்தித்து ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு கூட்ட மக்களை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு வருகிற நல்ல போராட்டத்தை போராடுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. சுயநலமாக எங்களுக்காக மாத்திரமே, எங்களுடைய அற்ப சந்தோஷங்களுக்காக மாத்திரமே ஓடுகிற பிள்ளைகளாக நாங்கள் இல்லாமல் உமக்காக ஓட, உமக்காக உழைக்க, உமக்காக எதையாவது சாதிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.